எல்லாமே வீடும் பூட்டல எதுவும் பூட்டல அப்படியே தான் இருக்காங்க. யார் வீட்டில் பூந்தாலும் எதுவும் தெரியாது. ஆனால் இது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை. எப்பவுமே இந்த மழை டைம் வந்துட்டாலே இந்த அம்மோனியா கேஸ் லீக் ஆகும். நாங்கள் அப்போ வந்து 4 பேர் கேட்டோம்னா அதுக்கு போலீஸ் வந்துருவாங்க. அப்போ எங்களை மூடி மறைச்சு எல்லாத்தையும் வேலையை முடிச்சு போயிடுவாங்க. எப்பவும் இதே வருஷம் காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது சாக்லேட் கம்பெனி தான் ஓப்பன் பண்ணதானா. அப்படியே அதுக்கப்புறம் கந்தகம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது கண்ணு எரிச்சலாக இருக்கும். எங்கள் இடத்துல தண்ணி எடுத்து பார்த்தா இப்போ கூட அந்த கந்தகம் தான் இருக்கும், குடிக்க முடியாது. அந்த கம்பெனி பக்கத்தில் இருக்க இடத்துல அதே இப்போ இந்த இது பெருசாக ஆகும் வந்து அது தெரியுது. இப்போ மூச்சு விட முடியல, மூச்சு தண்ணல. இப்போ என் வயசு பையன் நான், எனக்கே மூச்சு தண்ணல. சின்ன குழந்தைக்கு மூச்சு அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னும் வயசானவங்களாம் வந்து இப்போ 4-5 பேர் ஐசியூல தான் இருக்காங்க. மீதி இன்னும் இருக்கவங்க வந்து இப்போ கொஞ்ச நாள் உடனே ஆனதில்லை. இப்போ வந்து ரிஸ்க் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 4-5 பேரால பேச்சு மூச்சு இல்லாத எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கோம். நாங்கள் இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்கிறது ஒரு 200-300 பேர் தான் இருப்போம். இன்னும் 1000 பேர் மேலே எங்கெங்க ஓடினாங்கன்னே தெரியல. நிறைய பேர் வருஷம் லைட்டா லீக் ஆகும். 100-150 வருஷமா எங்க முன்னோர்ல இருந்து நாங்க அங்கேதான் இருக்கோம். வருஷம் லீக் ஆகும், லைட்டா லீக் ஆகும். மழை டைம் என்ன பண்ணுவாங்க, மழை டைம் மட்டும் லேசா கசிவு இருக்க மாதிரி அவங்க புகை விடுறதுதான். அது நாங்க வந்து போய் கம்பெனியா போய் நிறுத்த சொன்னா அப்புறம் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நாங்க போவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அதிகாரி வருவாங்க. அப்படி பேச்சு இதுவரை காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப நைட்டு வந்து அந்த பைப்பு வெடிச்சிருச்சு. வெடிச்சது தண்ணியில வெடிச்சே எங்களால இருக்க முடியல. இன்னும் தரையில வெடிச்சிருந்தா எல்லாம் ஒருத்தர் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் செத்து போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு கேள்வி, நீங்க வந்து இப்ப பாரம்பரியமா அங்கேதான் இருக்கீங்க, அங்கதான் உங்க தொழிலெல்லாம் பாக்குறீங்க. எதனால அந்த லீக்கேஜ் வந்திருக்கும்னு உங்களோட கணிப்பா? சார், அந்த பைப்பு அம்மோனியா பைப்பு அந்த மெயின்டெனன்ஸ் சரியில்லை. அது போடுறாங்கன்னா இப்போ அந்த பைப்போட தரம் இருக்குல்ல, ஒரு இத்தனை வருஷத்துக்கு தான் இருக்கணும்னு அது எதுவும் பண்றது இல்லை. யாரும் கேட்கறதும் இல்லை. மீனவர் யாரும் தான் கேட்க போறீங்க? யாரும் வந்து கேட்க போறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு விடுறது போறது. அப்பப்போ லீக் ஆகும். இப்ப இடையிலயும் லீக் ஆச்சு. அப்ப நாங்க சொன்னோம், அது யாரும் கண்டுக்கல. இப்ப பெருசானதா இப்ப எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அதுதான் வித்தியாசம். எந்த அதிகாரி வந்து எப்படி சார், இப்போ பைப்பே வெடிச்சு நாங்க செத்து போயிடுறோம். இப்ப அதிகாரி வந்து செத்து போய் என்ன பண்றது? இப்ப அதிகாரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் சரி பண்ணிருக்கேன். பட்டது எங்களுக்கு தான் தெரியும். என் குழந்தை அழுமா எனக்கு தான் தெரியும் கஷ்டம். நீங்க அதிகாரி எவரும் சொல்லிட்டு போயிடலாம், நான் இப்ப ரெடி பண்ண அதெல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. சும்மா சொல்றது என்ன கடமைக்கு வந்து மூடி மறைச்சிட்டு போறதுக்கு எங்களை சமாதானப்படுத்திட்டு போவாங்க. அவ்வளவுதான். அது அந்த கம்பெனி இழுத்து மூடணும். நான் என்னால பேச முடியல அந்த அளவுக்கு. நான் இந்த மாதிரி எங்களுக்கே 12 மணி எங்க ஏரியால மோஸ்டா இந்த போட்டுக்கு போறவங்க அந்த மாதிரி சொல்லலாம். எங்களுக்கு வெளியே நாங்க தூக்கம்லாம் இல்ல. 12 மணி 1 மணிக்கு நாங்க போட்டுக்கு போற ஆளுங்க. இந்த மாதிரி வெளியே வரும்போது அந்த ஸ்மெல் எங்களுக்கு தெரியும். நார்மலா அடிக்கடிக்கு எங்களுக்கு அந்த லைட்டா வர ஸ்மெல்லுக்கும் இப்ப அதிகமா வர ஸ்மெல்லுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி வரும்போது ஒருத்தர் மூலமா ஒருத்தர் பரவி ஒருத்தருக்கு வாந்தி மயக்கம் அந்த மாதிரி ஏற்பட்டதுனால ஒருத்தர் சொல்லி எங்களை யாரும் ரெஸ்கியூ பண்ணல, நாங்களே தான் எங்களை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டோம். அங்க இருந்து அப்புறம் தான் எல்லாரும் இந்த ஆட்டோ அது மூலியமா நாங்க வந்தது. இது வந்து ரொம்ப நாளா இது சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா பெரிய குப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய குப்பை சின்ன குப்பை ரொம்ப இப்படியே இருக்கு. ஆனா இப்பதான் வந்து இப்ப எங்களுக்கு நார்மலா இது தண்ணியில வெடிச்சதுனால வாந்தி மயக்கம் அதனால போயிடுச்சு. இதே தரையில வெடிச்சிருந்தா சென்னை என்ன இருக்கும்னு தெரியாது. ஓகேவா? அதனால இது ரொம்ப ஆபத்து தான். இது எங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இப்ப கூட போலீஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சு போலான்றாங்க. ஆனா பயந்து நாங்க போக முடியல. இப்ப எங்க எம்எல்ஏ அவருதான் இப்ப எங்களை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த நைட் டைம்ல குழந்தைய வச்சுக்கிட்டு வயசானவங்க எல்லாம் இங்கதான் இருக்கும். இப்ப இங்கே இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம்? சோ இப்ப எங்களுக்கு போறதுக்கும் பயமா தான் இருக்கு. என்ன பண்றது தெரியல. இங்கதான் இருக்கும். எங்களுக்கு வேண்டாம் அது. அதை பத்தி எங்களுக்கு வேண்டாம். எங்க ஊர் பக்கம் அது வேண்டாம். எங்க கண்டிப்பா அது பாதிப்பு தான். என்னைக்கா இருந்தாலும் அது பாதிப்பு தான். எங்களுக்கு வேண்டாம் அது. எங்களுக்கு வேண்டாம். அதனால எங்களுக்கு என்ன நஷ்டீடு கொடுத்தாலும் வேண்டாம். எங்களுக்கு வேண்டாம், அந்த கம்பெனி வேண்டாம். 2 மணி இருக்கம்பா, அப்பதான் படுத்தான். ஒரு வாசனை ஒன்னும் செய்ய முடியலப்பா. குழந்தை குட்டிலாம் 2 குழந்தைங்க, அது இப்பதான் அனுப்பி வச்சேன்பா. அந்த குழந்தையெல்லாம் அப்படி சொல்லிடுச்சுங்கப்பா. தூக்கின்னு வந்து அந்த பொண்ணு உளுந்து இங்க வந்துதான் இதுவும் கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு போயிடுச்சு. அது குழந்தைய தூக்கின்னு ஜுரம் 2க்கும் ஒதுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரியா இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறாங்களே, இதை வச்சு எப்படி ராகாலத்துல எப்படி செய்யலாம்? பிள்ளைங்க குட்டிலாம் அப்படியே ரொம்ப நொந்து நூலா போயிடுச்சுப்பா. ஓடியானா ஒரு கிளி அப்படி பாத்ரூம் கூட இருந்துக்குச்சு. இழுத்துக்குன்னு வர முடியல அவங்களால. ஏன் எப்படி வந்த சொல்லிட்டு இட்டுன்னு போய் விட்டுட்டு நாங்கள் இட்டுன்னு வந்தோம். அந்த மாதிரி நிலைமையில இருக்குது. இது எதுக்கு அந்த கம்பெனி இருக்குது? அதை வந்து மூட தான் சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்கப்பா, எல்லாரும் சொல்லுவாங்க. பக்கத்துல வந்து கூப்பிட்டாங்க, இப்ப அமௌண்ட் வெடிச்சிச்சு, எழுஞ்சி சொல்லிட்டு குழந்தை தூக்கின்னு ஓடி இருந்தா எல்லாம் ஜனங்களாம் ஓடுறாங்க.
உடஞ்சி மூச்சு தண்ணாருது, கண்ணெல்லாம் எரியுது, மாறதுக்கு உப்புன்னு அடிக்குது, ஒண்ணுமே செய்ய முடியல. எனக்கு போலீஸ் ஏறுமா வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில ஏறினு வரேன். இங்க வந்துடும் 12 மணி ஆட்டோல ஓடுது. வண்டி மாதம் வேணும் வந்து கிடக்குது. வேணும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்து போலீஸ் நிறைய வந்துட்டாங்க. கரெக்டா 12 மணிக்கு எங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒரு 10-20 வருஷம் முன்ன இப்படி நடந்துச்சு. வீட்டுல விட்டு தான் வந்துக்கிறேன். இப்ப உடம்பு சரியில்லையா வீட்டுல விட்டு வந்துக்கிறேன். நாங்க வீட்டு போட்டு வந்துக்கிறேன். என்ன ஆகுதுன்னு தெரியலையாப்பா. ரொம்ப கஷ்டம். இப்ப இப்படி அவனு இருக்கிற சங்கதிக்கெல்லாம் எப்படி அந்த நோவு வர்றது? கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் தான் எத்தனை பேர் செத்து இருப்போமோ தெரியாது. எத்தனை பேர் செத்து இருப்போமோ தெரியாது. வந்து அப்படியே மூச்சு அடிச்சிருச்சு, கண்ணு எரிச்சு அப்படியே வாந்தி வருது. ஒண்ணுமே செய்ய முடியும். பெருக்குப்புமே அந்நேரம் அல்ல கொள்ளாரமே ஆயிட்டு இருக்கோம். இன்னும் 5 நிமிஷம் இருந்தோம்னா அல்ல கொள்ளாரமா இந்நேரம் எத்தனை போனதான் கடங்குமா தெரியாது. அவ்வளவு நெடி வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல. இங்க வரலன்னு வச்சுக்க அவ்வளவுதான், யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது. அது எடுத்துட்டோம்ப்பா. அது இருந்தா நாங்க வாழ முடியாது. அது இருந்தா வாழவே முடியாது. கொஞ்சம் கெந்தக்கு பாக்க விட்டுட்டாலே கண்ணு எரிச்சல் வரும், இதெல்லாம் புண்ணாயிடும், மூஞ்செல்லாம் புண்ணாயிடும். அந்த ஏத்தி போற கெந்த பாக்க விட்டாலே அப்படி போயிடும். இன்னும் இது வந்தாக்கா இன்னும் என்ன ஆகுறது? குழந்தைங்கெல்லாம் சின்ன குழந்தைங்கெல்லாம் என்ன கேதி ஆகுது? நம்மளுக்கே அப்படி இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மூச்சு விட முடியுமா? இப்ப எங்க வீட்டுக்கார வெளியே தூக்கியிருந்தாலும் செத்துட்டு தான் இருப்பாரு. உடம்பு சரியில்லாது உள்ள வச்சு கதை சாத்திட்டு வந்துட்டோம். அவர் தூக்கின்னு வந்தா அந்த தாங்கி இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதான் தூக்கி வர நாங்க வரைக்கும் வண்டி வெளியே வந்துட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.